ஒரு ஹோம் தியேட்டர் ஆல்ட்ரேஷன் போர்டும் இருக்குது. அதாவது நார்மலாக அவருக்கு சாங்ஸ் போடணும். அவரோட போர்டு எல்லாமே ஃபயர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சப்வூஃபர் ஒர்க் ஆகணும். அண்டு 5 ஸ்பீக்கருமே பாட்டு ஓடணும் அப்படின்ற வகையில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோஸ் கடைசி எண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜஸ் கொடுக்குறேன். அதை பார்த்திங்கன்னா நான் சொல்கிற லைன் உங்களுக்கு புரிய வரும் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 2 கலருக்கான வயர் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இது எஃப்எம் ஆண்டனா வயர். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட சில்வர் கிரவுண்டு. கம்பல்சரி இதை நண்பர்களே அடிக்கணும் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டுங்க. இந்த ப்ளூ கலர் வயர் 5 வோல்ட்டு. இது வந்து கிரவுண்டை வந்து காமன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் கண்ட்ரோலில் வந்து ஆக்சுவலி இது ஃபைபரில் கொடுக்கறதுனால நான் வந்து கிரவுண்டு வந்து இங்கே அந்த ரிவீட்டில் சால்டர் பண்ணி இங்கேயுமே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ 5 வோல்ட்டுக்கான ரீசனும் சொல்லிட்டேன். இந்த இதுவும் சொல்லிட்டேன். எஃப்எம் ஆண்டனா கனெக்ஷனு. இது 5 வோல்ட்டு ப்ளூ கலரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஸோட இன்புட். நம்ம பின்னாடி அதை ஆக்ஸ் கொடுக்கணும். நம்ம இந்த யூஎஸ்பி போர்டில் ரிமோட்டில் ஆக்ஸ் செலக்ஷன் பண்ணால் ஆடியோ இன்புட் ஆகும் நண்பர்களே. இப்போ யூஎஸ்பியிலேருந்து ஆடியோ அவுட் எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக நம்ம கண்ட்ரோலோட இன்புட்டில் கொடுத்தணும். அதாவது லெஃப்ட் ரைட் ஆடியோவை இப்போ நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொடுத்து இதனுடைய ஆடியோவை அப்படியே அவுட்புட் எடுத்துக்கிறோம். அதாவது நம்மளுக்கு யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய சவுண்டாக கண்ட்ரோல் பண்ணுறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் கடைசியில் வரைபடத்தில் கூட நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் நண்பர்களே. இப்போ இந்த கண்ட்ரோலுக்கும் கிரவுண்ட் கொடுத்துட்டேன். இதனால் வந்து அம்மிங் ரேஷியோ கையை கிட்ட கொண்டு போகும்போது வராது. இந்த 3 கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சப்வூஃபர் வால்யூமுக்காக எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து இந்த 3 கலர்ஸையும் நம்ம பேசிக் ட்ரிபிள் கிடைக்கிற மாதிரி அந்த போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சப்வூஃபர் வால்யூம்னு தனியாக இடம் இருக்குது. இப்போ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு ஆடியோ அவுட்புட்டு எல்லாமே இதிலே இந்த டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12 கேபிளில் நான் முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதாவது இந்த ரிப்பன் வயரில் 10 கேபிள், இது 2 கேபிள். இப்போ இவ்வளோ தான் நண்பர்களே ஃப்ரண்ட் ஒர்க்கு. ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இவ்வளோ தான் நண்பர்களே. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா 1 மீட்டர் நான் கேபிள் எடுத்துக்கிட்டேங்க. 1 மீட்டர் எவரெஸ்ட்டு எல்டி கேபிள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்டியில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடியோ சிக்னலை கடத்தும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தாண்ட ஆடியோ லாஸ் ஆகும். ஆம்பிளிஃபயரில் ரிசல்ட் எடுக்க முடியாது நண்பர்களே. ரிப்பன் வயர் ஹெச்டியில் போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடியோ ரிசல்ட் எல்லாமே கேட்பாங்க. இது மாதிரி நீங்கள் இப்போ ஸ்டெப்பாக அடுத்து இன்டீரியல் ஒர்க் காமிக்கிறேன். இங்கே என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன கலர்ஸ் என்னென்ன சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கிரவுண்டும் இங்கே எல்லாத்துக்குமே காமன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு மோனோ கண்ட்ரோல், ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், அவ்வளோதான் நம்மளே. இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 1 மீட்டர் கேபிள் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது ஒரு ப்ராப்ளம் போது வந்து யூஎஸ்பி போர்டு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் கண்ட்ரோல் ப்ராப்ளம்னாலும் நாளைக்கு பிரித்து வச்சு வேலை செய்யும்போது ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஃப்ரீயாக பார்க்க முடியும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த் விட்டுருவேன். அதாவது இந்த பக்கம் இவ்வளோ லென்த் விட்டுருவேன். அப்படியே இந்த சைடு காமிக்க பாருங்க. இப்போ இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போர்டு ஃபிட் பண்ணாலும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கல்ட்னா இப்படி அப்படி திருப்புற அளவுக்கு நம்மளுக்கு சர்வீஸ் ஒரு ஐசி மாற்றினாலும் எது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த கேப் லென்த் இருக்கிற அளவுக்கு பாருங்கள் இவ்வளோ இது இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு வேலையை ஃப்ரீயாக செய்ய முடியும். ஏன்னா இது வந்து பாக்ஸ்குள்ளே வரதுனால நம்ம கன்ஃபியூஷன். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த வயரை இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இன்னும் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் பேஸ்ட் போட்டு வரணும். இது கடைசியில் ஃபினிஷிங் டச்சில் தான் கொடுப்பேன். இப்போ வந்து நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா இது அவ்வளோ மூடி வச்சுட்டு நான் ஃப்ரண்ட் சைடில் அது பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒர்க்கை இப்போ அவ்வளோ நம்ம ஃப்ரண்ட் சைடு முடிச்சாச்சு. இன்னும் பேஸ்ட்லாம் போட்டு ஒட்டிடணும். அந்த காற்று ஹேர் வெளியே போகிற அளவுக்கு அதுவுமே அடைக்கணும். ஓட்டையை திரும்ப அந்த வயரில் ஒரு பாஞ்சு வச்சு ப்ளூக்கன் பேஸ்ட் போட்டு அடைக்கணும். இப்போ பேக் சைடில் நான் போர்டு வச்சு உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை காமிக்கணும் நண்பர்களே. இது வந்து சப்வூஃபரோட வயர். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா லீட் சி விட்டு அந்த 12 டவலில் இந்த 3 ஆம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் 0 டவலில் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளோட போர்டுக்கு அதெல்லாம் தேவையில்லை நண்பர்களே. இப்போ இதில் இருக்க அந்த சாக்கெட்ஸ்லாம் வந்து கழட்டி வச்சிட்டோம். இப்போ இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. இப்போ நான் வந்து ஸ்டீரியோவோட லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்பீக்கரோட கிரவுண்ட் லைனு, இது வந்து லெஃப்ட்டோட லைனு, ரைட்டோட லைனு. இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிரவுண்டு பேரல் பண்ணிட்டேன் 3த்துக்கும். இப்போ இந்த லெஃப்ட் ரைட் வந்து டேரெக்டாக இந்த பின்னில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அந்த பின்னில் இருந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா சரௌண்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர் பற்றி வச்சிருக்கேன். மைனஸ் பகுதி, அதாவது ப்ளஸ் பகுதி இந்த இதில் இருக்கணும், மைனஸ் பகுதி அவுட்புட்டில் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கெப்பாசிட்டர் சரௌண்டோட ரைட்டில் பற்ற வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ஒரு லைன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்டர் சேனலுக்கு, அதாவது இன்னொரு ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஸ்பீக்கருமே உங்களுக்கு வேலை செய்யணும். இப்போ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஹோம் தியேட்டர்லையும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளும் அதை தான் பண்ணுறோம். நம்ம வயரால் சால்வ் அடிக்கிறோம் நண்பர்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற கனெக்ஷனு, அதாவது சென்டருக்கும் ஒரு லெஃப்ட் ஒரு சரௌண்டுக்கு உள்ளக்கூடிய கனெக்ஷனு ஒரு லைன்லேருந்து எடுத்துக்கணும். மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சேனல் ஒர்க் ஆகும். இதில் 2 சேனல் ஒர்க் ஆகும். அதாவது ஒரு லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேனலும், ஒரு லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 சேனலும் அப்படின்ற மாதிரி ஒர்க் ஆகும் நண்பர்களே. இவ்வளோ தான் இதனுடைய கனெக்ஷனு. இப்போ நம்ம போர்டை வந்து அலுமினி ஹீட்ஸிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு, இது ஆல்ரெடி இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சர்க்யூட் தான். நம்மளுக்கு இது ரெகுலராகவே சர்வீஸ் அதிகமாக வரதுனால இதை உடனடியாக பிடிஎஃப் எடுத்து நம்ம அப்படியே நேம் போட்டுங்க. ஆனால் இதில் ஒரு சில சின்ன விஷயங்கள்லாம் நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியலே இருக்காதுங்க. சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியலே இருக்காது. ஆடியோட ஸ்பீட் பேக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சப் ஃபில்டரையும் ஒரு சில விஷயங்களாம் ஆல்டர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஏன்னா இதில் பாருங்கள், இதில் ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா என்னுடைய ஸ்டைலில் நான் இதை ஆல்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 போர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய சர்வீஸுக்காக பர்சனல் யூஸுக்காக போட்டேன். கண்டிப்பாக நான் என்னுடைய டிசைனில் வரும்போது அதனுடைய ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும். அது மாதிரி வயரிங்கும் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட்டுலாம் நீங்கள் இங்கே அடிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் இங்கே கொடுத்துருவேன். இப்போ நான் வயரிங் கனெக்ஷன் போட போகிறேன். இங்கே இருக்குது என்னோடய வயரிங் கனெக்ஷனு.
இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த பவர் சப்ளை கேபிள் கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இந்த தண்டை 12 கொடுத்துட்டேன். ஸ்பீக்கரோட அவுட்புட் லெஃப்ட் ரைட்டோட இது கொடுத்துட்டேன். இந்த சப்போட ஜாகுங்க இருக்குது பார்த்தீங்கன்னா, சப்போட ஜாகு இதில் இந்த சப்போட ஜாகுங்க இருக்குது. இதை அப்படியே சொருகிற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே அடிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு வால்யூம் கண்ட்ரோலேருந்து வரக்கூடிய இன்புட் செக்ஷன் இங்கே கொடுக்குறோம். அடுத்து சப்போட வால்யூமுக்கு இங்கே கொடுக்கணும். சப்போட வால்யூம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் பவர் ஆம்ப் பக்கம் போது பாருங்கள், இந்த சென்டரில் இருக்குது இல்லையா, இது வந்து பவர் ஆம்ப் பக்கம். இது வந்து அங்கேருந்து வரக்கூடியது. இது வந்து கிரவுண்டுங்க, இந்த பக்கம் கிரவுண்டு, இந்த ஓரத்து பின் கிரவுண்டு, இந்த பாருங்கள் கெப்பாசிட்டர் பக்கம் இருக்கிறது வந்து கிரவுண்டு. இது வந்து சப்போட அங்கேருந்து சப்பு ஃபில்டர்லேருந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிட்டு கண்ட்ரோலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே சப் ஆம்புக்கு போகிறது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசின்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்புக்கு 2050 யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற லெஃப்ட் ரைட்டுக்குலாம் வந்து 2030 யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இதில் வந்து பார்த்திங்கன்னா 2025 அந்த ஐசி தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து 2030 ஐசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. வயரிங்லாம் சால்விங் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ போர்டில் சால்விங் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் சென்டரோட முன் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் தான் கிரவுண்டு. ரெட்டும் பிளாக்கும் ஆடியோ இங்கே இன்புட் கண்ட்ரோலருந்து வரக்கூடிய இன்புட்டு. இது வந்து யூஎஸ்பி சில்வரில் அங்கேருந்து வரக்கூடிய எல்லோ கலர் வயரு. இப்போ இன்னொரு கிரவுண்டு அப்புறம் அந்த ட்ராக்கில் தான் பற்ற வச்சிருக்கேன், கொஞ்சம் தள்ளி பற்ற வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு கிரவுண்ட் ரிவர்ஸ் வரும் உங்கள் ஆக்ஸ்க்கு. இருந்தாலும் இங்கே நம்மளுக்கு போர்டு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கிரவுண்டு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிசிபியில் போட்டிருப்பாங்க. அதனால் கிரவுண்டு ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி போர்டை செப்பரேட்டாக பண்ணும்போது ஹம்மிங் இல்லாத பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலி ஒரு கிரவுண்டு அங்கே யூஎஸ்பி போர்டுக்கு போகும். அந்த கிரவுண்டே பேரலாக பண்ணோம்னா இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அது பாருங்கள் 5 வோல்ட்டு இங்கே கொடுத்துட்டேன். யூஎஸ்பியோட 5 வோல்ட்டு இந்த ரெகுலேட்டர் கீழே இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் கடியில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இமேஜஸ்லையும் இதுதான் இருக்கும். இமேஜஸை கொஞ்சம் நேரம் ஓட நீங்கள் அதை வச்சே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த இமேஜஸில் கிளியராக இன்புட் அவுட்புட் எல்லா கனெக்ஷன் டீட்டெயிலாக இருக்கும். இப்போ 5 வோல்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு கண்ட்ரோல்லையும் இந்த எல்லோ கலர் வயர் எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளுக்கு கிரவுண்ட் அங்கே பேலன்ஸ் ஒரு 4-5 கேபிள் போகுது. இந்த கேபிளில் 4-5 கிரவுண்ட் எல்லோ கலர் கேபிள் ஒன்று, லெஃப்ட் ரைட் கேபிள் கூட ஒன்று, சப் கேபிள் கூட ஒன்று இங்கே போகுது கொடுத்துருக்கேன். அந்த க்ரீன் வந்து 1வது பின்னில் கொடுத்துருந்தேன். இதுதான் சப்போட வால்யூமே. க்ரீன் வந்து 1வது கொடுத்துருந்தேன். எல்லோ வந்து பார்த்திங்கன்னா 2வது பின், அதான் ஆம்பிளிஃபயருக்கு போகிறது. இந்த ஆரஞ்சு வந்து சப்வூஃபரோட இது. அங்கே கண்ட்ரோலியும் அப்படி தான் இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி போர்டோட ஃப்ரண்ட் பகுதியில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் கிரவுண்டு, அதுக்கடுத்து ஆம்போட இங்கே இன்புட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சப்போட ஃப்ரீ இன்புட்டு. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து நான் இந்த ஆக்ஸ் வயர் அடிச்சுன்னா இப்போ நம்ம பாட்டு சாங்ஸ் ஓட்டி பார்த்துலாம். அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2 எல்லோ கலர் வயர், ஒன்று முன்னாடி ஃப்ரண்ட் கிரவுண்ட் போகுது, இங்கே யூஎஸ்பி கிரவுண்ட் போகுது. ஆல்ரெடி யூஎஸ்பியில் இருந்து தான் நம்மளுக்கு கிரவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே விடக்கூடாது. ஏன்னா அந்த கிரவுண்டோட பேலன்ஸ் கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு கொஞ்சம் திக்னஸான வயரில் போட்டு கிரவுண்ட் இது பண்ணிக்கணும். இந்த க்ரீன் வந்து நம்ம அங்கே எஃப்எம் ஆண்டனா கொடுத்துருணும். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா இவங்க வெளியே தள்ளி விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பின்னில் கொடுத்துட்டோம். இப்போ இந்த பின்னை வந்து வெளியே எடுத்துக்கிற மாதிரி, இது மூலிமா ஒரு எஃப்எம் ஆண்டனா எடுத்துக்கிற மாதிரி நான் அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ லைன் ஆனில் இருக்குது. எல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் டர் புருங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ காயில் கமெண்ட் அதை பிரித்து பார்க்கணும் நண்பர்களே. இப்போ சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ சப்வூஃபர் பிரிச்சுட்டு உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன். சப்வூஃபர் கம்ப்ளைண்ட்டில் இருக்குது நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்வூஃபர் என்னடா ஒர்க் ஆகுதுன்னு பிரித்து பார்த்தா உள்ள பார்த்தீங்கன்னா காயில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், சரிங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி அந்த போர்ட்ஸில் சப்வூஃபர் அந்த போர்டை ஐசி மாற்றி அவங்களும் கொஞ்சம் நாள் காயில், அதாவது பாதி போயிட்டு எவ்வளோ பெரிய பிராண்டட் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி நண்பர்களே, காயில் லைட்டாக பர்ன் ஆகிட்டு இருந்தால் அந்த ஸ்பீக்கர் சப் ரிசல்ட்டே வராது. நம்ம வாங்கும்போது ஒரு சில மாதிரி ரிசல்ட் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு உடனே ஒரு வாட்டி ஐசி போகுதுன்னா கம்பல்சரி அந்த சப்வூஃபரை செக் பண்ணி தான் போடணும் நண்பர்களே. செக் பண்ணாமல் போடக்கூடாது. ஸோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நடக்க போகிறது கிடையாது. ஆனால் ஐசி மாற்றினவங்க மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதை கவனிக்காமே நிறைய டைம் ஐசி மாற்றி ஒரு டைம் ஐசி கம்ப்ளைண்ட் ஆகுதுனால கம்பல்சரி அந்த சப்வூஃபரை செக் பண்ணணும். செக் பண்ணாமல் நம்ம உடனே ஐசி வாங்கி மாற்றிட்டே இருந்தால் இது மாதிரி தான் ரீசன் ஆகும் நண்பர்களே. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஐசி போகாமல் என்ன போகும் சொல்லுங்கள்? அதாவது ஸ்பீக்கர் லைன் ஷார்ட்டில் இருந்தால் என்ன போகும் நம்மளுக்கு? ஆக்சுவலி ஸ்பீக்கர் பொசிஷன் தான் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நார்மல் ஆம்பிளிஃபயர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இவருக்கு வந்து ஸ்பீக்கர் போயிடுச்சு. ஆக்சுவலி ஸ்பீக்கர் வந்து கம்பல்சரி மாற்றணும். சப்வூஃபர் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே டேக்கிள் பண்ணியாச்சு பேக் சைடு. இப்போ இங்கே பாருங்கள் போர்டும் உள்ளே பிட் பண்ணிட்டேன், லைன்லாம் இது பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஒரு ஓப்பனில் இருக்குது. இது இப்போ இதை அடைக்கணும். நான் இதை ஸ்க்ரூ பண்ண போகிறேன். சப்வூஃபர் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல சொருகிற மாதிரி இருக்குது. இது சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சால்ட் அடித்து இந்த ஜாகு சொருவி அப்படியே இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேஸ்ட்டு போட்டாச்சு. இதுக்கும் வயருக்கும் பேஸ்ட் போட்டாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஹேர் வெளியே வரக்கூடாது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே நார்மலாக பேஸ்ட் போட்டு கொட்ட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த ஆம்பிளிஃபயரை வந்து எப்படிலாம் ரெடி பண்ணியிருப்பேன் அப்படின்றத காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து இருக்கக்கூடிய சப்வூஃபரையும் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரையும் ஒர்க் பண்ண வைக்கிறது. ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் நிறைய நண்பர்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருப்பீங்க நம்மளுடைய போர்டு. வீடியோஸ்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள்.
அதாவது இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் செஞ்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பீக்கரும் சரிங்க அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிற ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பழைய இரும்பு கடையில் போட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்ல வரேன். தேங்க்யூ நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் பதிவுன்றது வீடியோஸ் கீழே தெரிவிங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Hold me close till I get up.